டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். மேஷ ராசிக்காரங்க என்ன ஜோசியம் வந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாங்க. இந்த மேஷம் விருச்சகமெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. அடுத்தது மேஷ ராசிக்காரங்களுக்கு ஜோதிடத்தில் தனக்கு சாதகமாக இருக்கிறத மட்டும்தான் வச்சுக்கும். அதனால் அவங்களுக்கே நிறைய பேருக்கு நிறைய ஜோதிட அறிவு, மருத்துவ அறிவெல்லாம் உண்டு இயற்கையாக. அதை நார்மலாகவே நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீர்களா, இந்த வருஷம் அவர்களுக்கு குடும்பத்தில் அதிக நிம்மதி கிடைக்கும். வெளியிடத்திற்கு வெளியாட்களுக்கு, தொழிலுக்கு, உத்தியோகத்திற்கு, மேலதிகாரிகளுக்குன்னே உதவி அப்படியே வாழ்ந்திருப்பாங்க. அதை மாதிரி குடும்பத்திலும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் அதிகமாக டைம் கொடுக்கக்கூடிய டைம். நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு. தொழில் உள்நாட்டு தொழிலில் மட்டும் இருந்தவங்க வெளிநாடு, மற்ற ஊர்கள் பெரிய அளவுக்கு கட என்று எல்லாத்துலேயும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிப்பார். பண வரவு நிச்சயமாக ஏற்படும். அதுதான் பெரிய ப்ளஸ். 7.5 சனிக்கு நான் ஏற்கனவே சொல்கிறது தான், செவ்வாய் நீச்சம் பெறக்கூடிய ராசி மேஷ ராசி. ஸோ நீச்சம் பெறக்கூடிய ராசி மேஷ ராசி என்பதனால இவர்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சியும் அனுமன் வழிபாடும் எடுத்துக்கொண்டார்களானவே இந்த வருஷம் பெரிய சக்ஸஸ் ஏற்படும். அடுத்ததாக இவங்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுனால புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைலாம் இருந்திருக்கும். அதெல்லாம் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் மாறிடும். இந்த வருஷம் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தவர்களெல்லாம் அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்பு மேஷத்துக்கு ஏற்படும். பயணங்கள் சமயத்தில் தொலைதூர பயணங்கள் என்றால் ஒரு சிதற்காய் உடைத்து விட்டு குலதெய்வத்திற்கு இந்த வருஷம் புத்தாண்டு வந்தோன்னே ஃபஸ்ட்டு குலதெய்வம் போகிறது மேஷத்துக்கு ரொம்ப நல்லது. அதுலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா படிப்படியாக நிறைய விஷயம் நல்லது வரும். தேவையில்லாத யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு குழப்பிக்காமல் இருந்தாங்களா இன்னும் நல்லாயிருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு விஸ்வாவசு எப்படி இருக்கும்? நிச்சயமாக நல்லாயிருக்கும். மன நிம்மதி வரும். ஏற்கனவே இவங்க ஒரு வைப்ரண்ட் பார்ட்டி, டென்ஷனாக இருப்பாங்க. செய்கிற தொழிலில் மேன்மை, அதிக சம்பளம், மன நிம்மதி, ப்ரமோஷனு அப்படின்னு சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாம். வெளிநாடு போகலாமா? போகலாம். விசா கிடைக்குமா? கிடைக்கும். இப்படி சுப பலனாக இருந்தாலும் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும். அது மன சந்தோஷம் தானே. என்ன தான் பணம் வந்தாலும் எவ்வளோ நாள் இந்த திருமண தடை அதெல்லாம் விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். ஒரே ஒரு ஃப்ளாட் வச்சுருக்கிறவங்க அவங்க சொந்த வீடு அமையும். சொந்த வீடு இருக்கிறவங்க பெரிய வீடு அமையும். இப்படி மேஷராசிக்கு எவ்வளவு பலன்கள் சொன்னாலும் அந்த 12ஆம் வீட்டில் இருக்கிற 5 கிரகங்கள் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சனி செவ்வாய் சந்திக்கும் காலமும் பார்வை ஏற்படும் காலத்திலும் நீரினாலும் நெருப்பினாலும் பிரச்சனைகள் வரும். செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். இந்த காலத்தில் குருவும் பகை பெற்று போகிறார். ஆகவே தேவையில்லாமல் நான் அடுத்தவனுக்கு புத்தி சொல்கிறேன், அடுத்தவனுக்கு உதவி செய்கிறேன், அடுத்தவனுக்கு ஜாயின் கையெழுத்து போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தால் மேஷராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு ஒரு அற்புதமான ஆண்டு. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மேஷராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த திருமண காரியங்கள்லாம் தடைபட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சுவார்த்தைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை இவங்களுடைய 7ஆம் இடத்துல விளங்காட்டி இவங்களுக்கு அது சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வரக்கூடிய மே மாதத்துலேருந்து இவங்களுக்கு கரெக்டாக ஒரு மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு பண நிறைவுகளும் பண வரவுகளும் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு நல்லது பண்ணும்பொழுது ஒரு கெட்டது பண்ணும்பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு தோணல் மனசுக்குள்ளே இருக்கும். இது செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமான்னு உள்ளேருந்து யாரோ சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு தோணல் அவங்களுக்கு இருந்துருக்கும். இதில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களில் கவனம் என்பது தேவை அப்படின்வாங்க. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், இடம் விட்டு இடம் மாற்றங்கள் இவங்களுக்கு அமையறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியம் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில நேரம் கூட்டு சேர்ந்து ஏதாவது பண்ணாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு இவங்களால அவர்களுக்கு லாபங்கள் கூடி வரக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. ஃபேமிலிக்குள்ளே சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். இவங்க இந்த சிபில் ஸ்கோரு, அதே சமயத்தில் கிரெடிட் கார்டு, அதேமாதிரி லோன் எடுக்கிறது, இந்த டேட்டு மறந்து கட்டுறது,
அதே சமயத்தில் அந்த டேட்டு மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த டேட்டை மறக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டாக அந்த டேட்டை ஃபாலோ பண்ணாமல் விடுறது. அதே சமயத்தில் முந்தியெல்லாம் பர்ஃபெக்டாக டயத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்கள் சில நேரங்களில் டைம் தப்பி போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். இவங்களுடைய ரெகுலர் அந்த 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 இதிலேருந்து கொஞ்சம் மாறும்பொழுது இவங்களுக்குள்ளேயே நான் முந்தி மாதிரி கிடையாது, முந்தியெல்லாம் எப்படி தெரியுமா இருப்பேன், நான் ரெகுலராக கோயிலுக்கு போவேன் தெரியுமா, முந்தி எங்கே தெரியுமா இருப்பேன், நான் முந்தி எப்படி தெரியுமா இருப்பேன்னு சொல்லிட்டு அப்பப்போ கவுண்டமணி சார் சொல்லுவார், நான் எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமான்னு. அந்த மாதிரி அடிக்கடி தோணல் அவர்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்கும். நண்பர்கள் மத்தியில் இவர்களுக்கு ரொம்ப கவனம் என்பது தேவை. ஏன்னா நண்பர்கள்ட்ட பார்த்து பழகணும். 11ஆம் இடத்துல ராகு வந்து பிரயாணம் பண்ண போகிறார். அந்த காலகட்டத்தில் 1க்கு 100 முறை நண்பர்கள்ட்ட சிரித்து பேசுகிறவங்களாம் நம்பிடக்கூடாது, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடாதுங்கிற மாதிரி அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மலைக்கோயில் முருகன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேசராசி பொறுத்த வரைக்கும் மேடம், இந்த 2025 ஏப்ரல்லேருந்து இந்த விஸ்வாவசு வருடம் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கும், வேலையில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ வந்து இந்த டைமில் ஷேர் மார்க்கெட்டில் எதாவது போனாங்கன்னா நஷ்டப்பட்டு மன வருத்தத்தை தான் உண்டாக்கும். ஸோ வேலையில் மட்டும் கவனம் செலுத்தணும். குடும்பத்தில் சின்ன சின்ன துயர சம்பவங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா ராசிக்கு இப்போ கேது பகவான் உள்ளே வராரு மே மாதம். ஸோ வந்து வந்த உடனே ஒரு நிலைக்குலைய செய்வார். இந்த மாதிரிலாம் வரையும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும். அதனால் அவங்க பெற்றோர் மாமனார் மாமியார் சைட்லலாம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை குறைக்கிறதுக்கு ஆன்மீகத்தில் அவங்க அதிகமாக போவாங்க. ராசிக்கே கேது பகவான் வரதுனால தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. தகவல் தொடர்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நண்பர்களுடைய உதவிகள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, பாலிட்டிஷியனில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைமில் தன்னை பற்றி சுய விளம்பரம் பண்ணிப்பாங்க, தற்பெருமை பேசிப்பாங்க. அதனால் சில பண இழப்புகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்கள் சகோதர வகையில் வந்து எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமணத்தில் இருந்த அந்த தடை தாமதம் இன்னும் கொஞ்சம் ஏற்படும். ஏற்கனவே மேசராசிக்காரங்களுக்கு திருமணம் டிலே ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இந்த டைமில் கொஞ்சம் அதிகரிக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது போகிறதுனால 7.5 சனி ஆரம்பிக்கிறதுனால அதனால் ஒரு ஏன்னா நானும் 6 மாதமாக பார்த்தேன் அப்படின்ற மாதிரி மனச்சோர்வு ஏற்படும். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு போகிறதுனால இந்த திருமணத்தில் தடை தாமதம் ஏற்படும். மனச்சோர்வு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாள் ட்ரை பண்ணி போடாமல் விட்டுருவாங்க. வரம்பு மீறுவதால், மரபு மீறிய உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ கொஞ்சம் நெருக்கமாக உறவுகள்கிட்ட பழகும்போது, கொடுக்கல் வாங்கலில் வரும்போது அவமானம், கெட்ட பெயர், வருத்தங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டுங்கடங்காத செலவுகள் ஏற்படும். அதனால் கடன் வாங்க வேண்டிய விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸ்பெக்குலேஷனில் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் நஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோட மாமனார் மாமியார் சைடில் கசப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருடம் வந்து நரசிம்மர் வழிபாடு மேஷராசிக்கு மிக உகந்ததாக இருக்கும். பிஹைண்ட் நோட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம், ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். Sims Hello Doctor, discover the true joy of good health. Ashwin Sweets, house full of happiness. No twist, no risk, அம்மன் TRY TMT கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் நோட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.